தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி. மனுஷனுக்கு பயப்படும் பயம். சாமுவேலின் புஸ்தகத்தில் இன்று நாம் வாசிக்கும் சம்பவம் மனுஷனுக்கு பயப்படுதல் ஒரு சாபமான காரியம் என்பதை வெளிப்படுத்துகிறது. முதலாவது, நாம் கணம் வேறு பயம் வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் அநேகர் மனுஷருக்கு பயப்படும் மனப்பான்மையால் கஷ்டப்படுகிறோம். அப்படிப்பட்ட பயம் ஒரு கண்ணி, அது நம்மை அழித்துவிடும். சவுல் ராஜா மிகவும் கூச்ச சுபாவமுள்ள இளைஞன். தேவன் அவனுக்கு இஸ்ரவேலை வழிநடத்தும் பொறுப்பை கொடுத்த போது அவன் தன்னையே தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டான். தேவன் அந்த மனிதனை வல்லமை மற்றும் கனத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றார். ஆனால் இந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய மக்களுக்கு முன்பாக பயந்ததால் தெய்வீக அழைப்பை இழந்து போகிறான். தான் காப்பாற்ற முயற்சித்த அமலேக்கிய ராஜா ஒரு மனிதனாலேயே அவன் கொல்லப்பட்டான். தேவன் அளிக்கும்படி கட்டளையிட்ட ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஒருபோதும் பரிதபிக்க வேண்டாம். கண்ணி எப்போதுமே சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும், அதன் பொறியும் இனிமையாகவே இருக்கும். ஆனால் அதற்கு இடம் கொடுக்கும் போது அது உங்களது ஜீவனுக்கும் மரணத்தை கொண்டு வரும் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். மனுஷனுக்கு பயப்படும் பயத்தை எப்படி மேற்கொள்வது? எப்பொழுதும் ரோமர் 8:31 உங்கள் உள்ளத்தில் தங்கியிருக்க அனுமதியுங்கள். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? என்ன ஒரு ஆறுதல்! எதிரியை குறித்து பயப்படாமல் இருக்க உரிமை பெற்ற ஒரே நபர் விசுவாசிதான். உங்களை பயங்கொள்ள செய்யும் அந்த மனிதனையும் சூழ்நிலையையும் சந்திக்கும் முன்னர் யோசுவா 1:5 அறிக்கை செய்யுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.